பாண்டி ஸ்டோர் நிபுணமும் சக்திவேல் கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாங்க. ராஜி இருந்துட்டு, இன்னைக்கு நீ வசமாக மாட்டிக்கிட்டடி, வீட்டில் நகையை வச்சுட்டு இந்த அளவுக்கு ஃப்ராடு பண்ணி நடிச்சிட்டு இருந்திருக்கியா அப்படின்ட்டு எல்லா ஆதாரங்களையும் வச்சுட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்தவொடனே, அண்ணன் உங்கள் பொண்ணு ராஜி என்னம்மா கேவலமான வேலையை பண்ணியிருக்கா தெரியுமான்றாங்க. நீங்கள் என்னடனா ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கீங்க. வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் காணும், நாங்கள் எடுக்கலான்னு தானே சொன்னோம். அது இல்லாத அந்த நகை எல்லாமே உங்கள் பொண்ணு வச்சுட்டு தானே இருந்திருக்கா அப்படின்ட்டு ரொம்ப கேவலமாக ராஜியை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் முத்துவேலுக்கு கோவம் வந்துட்டே, எதுவாக இருந்தாலும் தெளிவாக பேசுகிறா, நீ இப்படி தெரியாத மாதிரி பேசுனா என்ன நினைக்கிறதுன்றாங்க. என்னென்ன நினைக்கிறது, நடக்கிறத நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் என்னுடைய பொண்ணு எப்படின்னு சொல்லிட்டு, அவளை பற்றி இப்படி பேசாத அண்ணன், அந்த நகைலாம் இப்போ என்கிட்ட இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட அந்த நகை எல்லாமே காமிக்கிறாங்க. முத்துவேல் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இப்போ என்னென்ன சொல்ல போறீங்க, இப்போ உங்களால் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா உங்கள் பொண்ணு தான் இந்த நகை எல்லாமே வச்சுட்டு இருந்திருக்கா அப்படின்னு பயங்கர அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய ப்ரமோல நம்ம முத்துவேல் என்ன செய்ய போறாங்க, ராஜி கிட்ட கேட்டா ராஜி சொல்ற விஷயங்களை இவங்க நம்புவாங்களா இல்லை நம்பாத போக போறாங்களா அப்படின்றத அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.